ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி சிபிஎஸ்சி கிளாஸ் 10 ட்ரையாங்கிள்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷினில் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் ஏடியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர், டிபியோட வேல்யூ 9 சென்டிமீட்டர், ஏஇயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் ஆங்கிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏடிஇயோட வேல்யூ 48 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க? ஏபிசி இந்த ஆங்கிள் நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இதில் நமக்கு என்ன ஹிண்ட் இல்லை அப்படின்னா, இது சைட்ஸ் ப்ரொப்போர்ஷன்னும் அவங்க சொல்லலை. இது ரெண்டும் பேரல் லைன்ஸுன்னு எந்த லைன்ஸையும் பேரல் லைன்ஸுன்னையும் சொல்ல இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சைட்ஸ் எடுக்கலாம். சைட்ஸ் இங்கே என்ன இருக்குது? ஏடி டிபி இருக்கு இல்லையா? ஏடியோட வேல்யூவும் தெரியும், டிபியோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏடி பை டிபி. ஏடியோட வேல்யூ என்ன? 6 சென்டிமீட்டர், டிபியோட வேல்யூ 9 சென்டிமீட்டர். இதை 3 டேபிளில் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா 3 2s are 6, 3 3s are 9, 2/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈசியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஈசியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சைட்ஸ் நம்ம எடுப்போம். ஏஇ பை இசின்னு எடுக்கலாம். சரிங்களா? அப்போது ஏஇ பை இசி. ஏஇயோட வேல்யூ 8 சென்டிமீட்டர், இசியோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். ரைட்டுங்களா? இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 2s are 8, 4 3s are 12. இப்போ பாருங்கள், ஏடி பை டிபியோட வேல்யூவும் ஏஇ பை இசியோட வேல்யூ என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. அப்படி ஈக்குவலாக இருந்தால் சைட்ஸாக ப்ரொப்போர்ஷனல் இல்லையா? கான்வர்ஸ் பிபிடி புரியுதுங்களா? கான்வர்ஸ் பிபிடினா என்ன? சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருந்தால் நம்மளுக்கு இந்த லைன்ஸ் டிஇயும் பிசி என்னவா இருக்கும்? பேரலாக இருக்கும். ரைட்டா? புரியுதுங்களா? நம்ம பிபிடியை பொறுத்த வரைக்கும் என்ன? பேரல் லைன்ஸ்ன்னு சொன்னால் சைட்ஸை ப்ரொப்போர்ஷனல்னு எடுப்போம். இப்போ நம்மளுக்கு இங்கே சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருக்குது. சைட்ஸ் ப்ரொப்போர்ஷனலாக இருந்தால் நம்ம இந்த லைனை என்ன எடுத்துக்கலாம்? பேரல் லைன்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு? ஏடி பை டிபியோட வேல்யூவும் ஏஇ பை இசியோட வேல்யூ என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? யூஸிங் கான்வர்ஸ் பிபிடி டிஇ பேரலல் டு பிசி. ஓகேவா? டிஇ பேரலல் டு பிசி. இப்போ இந்த டயக்ராமில் டியும் பிசியும் பேரல் லைன் நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. டியும் பிசியும் பேரல் லைன்னா அதை கட் பண்ணுற ஏபிங்கிறது என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? டிஇயும் பிசியும் பேரலல் லைன். ஓகேவா? அப்போ அதை கட் பண்ணுற லைன் ஏடிங்கிறது என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன். இதுதான் நம்மளுக்கு இருக்கு. டிஇ பிசி அதை கட் பண்ணுற ஏபிங்கிறது என்னது? டிரான்ஸ்வர்சல் லைன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பேரல் லைன்ஸில் நம்மளுக்கு என்ன தெரியும்? இது இங்கே இருக்க ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2 நான் எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தானே? பாருங்கள், பேரல் லைனுக்கு ஒரு ஆங்கிள் பேரல் லைனுக்கு வெளியில், ஒரு ஆங்கிள் பேரல் லைனுக்கு உள்ள, அது மாதிரி இருக்கும்போது ஒரே சைடு இருந்ததுன்னா அதுக்கு ஆங்கிள் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள் என்னது? ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2 என்னவாக இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்படி இருந்ததுனால அதே மாதிரி தானே இந்த இடத்துல ஏடிஇயோட ஆங்கிளும் ஏபிசியோட ஆங்கிளும் என்னது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம எப்படி எழுதலாம்? ஆங்கிள் ஏடிஇ ஆங்கிள் ஏபிசி எதனால ஈக்குவல்? அது கரஸ்பாண்டிங் ஆங்கிள். அப்போது ஏடியோட வேல்யூ கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? 48 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஏபிசியோட வேல்யூ என்னது? ஆங்கிள் ஏபிசியோட வேல்யூ 48 டிகிரி. நம்மளே இதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, செகண்ட் கொஷின் பார்க்கலாம். இஃப் டிஇ பேரலல் டு பிசி, இஃப் ஏடி ஈக்குவல் டு எக்ஸ், டிபி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, ஏஇ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2, இசி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, ஃபைண்ட் எக்ஸ். டிஇ பேரலல் டு பிசின்னு சொல்லும் போது நம்ம பேரல் லைன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்கனாலே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? பிபிடி தியரம் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போது பேரல் லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்போ சைட்ஸ் எப்படி இருக்கும்? ப்ரொப்போர்ஷனலாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிபிடி. பை யூஸிங் பிபிடி, ஏடி டிவைடட் பை டிபி, ஏஇ டிவைடட் பை இசி. ரைட்டா? ஏடியோட வேல்யூ எக்ஸ், டிபியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2, ஏஇயோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2, இசியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? பைனாமியல் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ்.
இப்போ இதுக்கு என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்? a + b × a - b ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாமா? x + 2 × x - 2 நம்ம எப்படி எழுதலாம்? a² - b². a இருக்க இடத்துல x இருக்கு, bக்கு பதிலாக என்ன 2. ஓகேவா? அப்போது x² - x x² - 4 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இப்போ x² நான் கேன்சல் பண்ணலாம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கும்போது சேம் சிம்பிளாக இருந்தால் கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் x² ப்ளஸில் இருக்குது, இங்கேயும் x² ப்ளஸில் இருக்குது. கேன்சல் பண்ண பிறகு என்ன இருக்குன்னு பாருங்கள், -x -4. ரைட்டா? அப்போது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 4. ஓகேவா? தேர்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர் DE parallel to BC and CD parallel to EF. ப்ரூவ் தட் AD ஸ்கொயர் ஈக்குவல் டு AB கிராஸ் AF அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பேரல் லைன்ஸே 2 பேராக கொடுத்துருக்காங்க. DE parallel to BC. ஃபஸ்ட்டு நம்ம DE parallel to BC வச்சு ஃபஸ்ட்டு தனியாக டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா DEயும் BCயும் இந்த DEன்ற லைனும் இந்த BCங்கிற லைனும் என்னவா இருக்குது? பேரலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ அது மாதிரி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். DEயும் பிசியும் பேரல் லைன்ஸு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டு வெர்டிசஸ் என்ன இருக்குது? ஏ எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது மாதிரி நம்ம டயக்ராம் தனியாக எடுத்துக்கிட்டு இப்போ இங்கே ப்ரூவ் தட்டில் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும் இது பேரல் லைன் அப்படின்னும் போது நம்ம பிபிடி யூஸ் பண்ணி சைட்ஸை ப்ரொபோர்ஷனல் எடுக்கலாம். சரிங்களா? சைட்ஸ் ப்ரொபோர்ஷன் எப்படி எடுக்கலாம்? AD/DB AE/EC அப்படியே எடுக்கலாம். இன்னொன்று என்ன எடுக்கலாம்? AD/AB அப்படின்னு ஃபுல்லாக எடுக்கலாம் இல்லையா? சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு ஏடி ஏபி. அப்போது நம்ம AD/AB அப்படின்னு ஃபுல்லாக எடுக்கணும். புரியுதுங்களா? சைட்ஸ் ப்ரொபோர்ஷனில். அப்போ AD/ABன்னு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஏபின்ற வேரியபிள் வரும். இல்லைனா நீங்கள் சைட்ஸ் எப்பயும் போல் AD/DBன்னு எடுக்கலாம். இதுதான் பசங்களுக்கு இருக்க டவுட். ஓகேவா? நம்ம ப்ரூவ் தட்டுன்னு சொல்லும்போது அங்கே என்ன கேட்டிருக்காங்க, என்ன வேரியபிள் அங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ADயும் AB இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இங்கே AD ABன்னு எடுத்திங்கன்னா இங்கே என்ன எடுக்கணும்? AE/AC அப்படின்னு எடுக்கணும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எழுதலாம் அந்த சைட்ஸ் ப்ரொபோர்ஷனலாக? கிவனில் என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு DE parallel to BC யூஸிங் பிபிடி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா AB divided by AD AC divided by AE. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? CD parallel to EF அப்படின்னு கொஷினில் இருக்குது. ரைட்டா? CD parallel to EF. பாருங்கள், இந்த CDன்ற லைனும் CD இருக்கா? இந்த CDங்கிற லைனும் EF லைனும் என்னவா இருக்குது? பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த டயக்ராமை தனியாக எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், CD தான் ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடாக இருக்குது. CDEF. சரிங்களா? CD தான் எனது தேர்ட் சைட். CD மாற்றி மட்டும் சைட்ஸ் போட்டுறாதீங்க. C சைட்ஸ்லேயே தான் என்ன இருக்குது? E இருக்குது. EF லாஸ்ட் வெர்டிசஸ் A. ஓகேவா? இப்போ இங்கேயும் பாருங்கள், இங்கே AF. ரைட்டா? அப்போ நம்ம இந்த வெர்டிசஸை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே எப்படி எழுதுனீங்க? இந்த ஃபுல் AB/AD எழுதுனீங்களே அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஃபுல்லாக AD/AF AC/AE அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த சைட்ஸை எப்படி எழுதுறோம்னு பாருங்கள். AD/AF AC/AE. இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1 and 2 பாருங்கள், ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கா? ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம லெஃப்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாமா? சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு என்ன? AB/AD. செகண்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு AD/AF. ஓகேவா? கிராஸ் பண்ணுங்க. AB = AD² கிராஸ் AF. ஓகேவா? இதை நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ப்ரூஃப் பண்ணியாச்சா? புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எப்படி நம்மளுக்கு சைட்ஸு அந்த தேவையோ இந்த டயக்ராம் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ இதிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு புரியாது. அது நீங்கள் டயக்ராமாக எது பேரல் லைன் சொல்லியிருக்காங்களோ அது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ DE இருக்குது, பிசின்ற லைன் வரையாமல் சிபிங்கிற லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சம் தப்பாக வரும். புரியுதுங்களா? அதனால் அந்த மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக வரைஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபோர்த்து கொஷின் பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர் PQ parallel to BC அப்படின்னு உங்களுக்கு பேரல் லைன் சொல்லிட்டாங்க.
ஏபி பை பிபி 4/13 ஒரு சைட்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபி பை பிபியோட வேல்யூ 4/13 கொடுத்துருக்காங்க. ஏசியோட வேல்யூ டோட்டலாக ஏசியோட வேல்யூ 20.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏக்யூவோட லென்த்து மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம இப்போ இந்த இடத்துல ஏக்யூவை நம்மளே எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏக்யூவோட வேல்யூ என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் என்ன வேரியபிள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பேரல் லைன்ஸ்னு சொல்லும்போது பிபிடி தேர்வு யூஸ் பண்ணி சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் எடுத்துக்கலாம் இல்லையா? யூஸிங் பிபிடி AP divided by PB AQ divided by QC. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் சைட்ஸ் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள், AP divided by PB அப்படின்னு எடுத்திருக்கேன். சரிங்களா? பேரல் லைன்ஸ்னாலே சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் தான். லாஸ்ட்டு சம்ம சைட்ஸ் வேறு மாதிரி எடுத்திருப்பேன். காரணம் என்ன, அது நம்மளுக்கு அங்கே ப்ரூவ் தட்டு அந்த மாதிரி தேவைப்பட்டது. புரியுதுங்களா? இங்கே கிவனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஏபியோட வேல்யூவும் பிபியோட வேல்யூ தான் 4/13 இருக்குது. அப்போ இங்கே ஏபி பை பிபின்னு எடுத்திங்கன்னா இங்கே என்ன எடுக்கணும், ஏக்யூ பை கியூசி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? சரியா? அப்போ ஏபி பை பிபிக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 4/13 ஈக்குவல் டு ஏக்யூ பை கியூசி. இது அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த இடத்துல ஏசியோட வேல்யூ வந்து 20.4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஏசியோட வேல்யூ 20.4 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏசிங்கிற லைன் சைட்ஸை ஏக்யூ ப்ளஸ் கியூசி அப்படின்னு எழுதலாமா? ஏக்யூ ப்ளஸ் கியூசி ஈக்குவல் டு 20.4. ஓகேவா? ஏக்யூவை நான் ஆல்ரெடி என்னென்னு எடுத்துக்கிட்டேன், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏக்யூக்கு பதிலாக எக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். எக்ஸு ரைட் சைட் போனால் என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ். ஓகேவா? QC ஈக்குவல் டு 20.4 மைனஸ் எக்ஸ். இந்த QCயோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? சப்ஸ்டியூட் 2 in 1. ஆல்ரெடி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, 4/13. ஏக்யூவோட வேல்யூவை அப்படியே வச்சுக்கோங்க. QCக்கு பதிலாக 20.4 மைனஸ் எக்ஸ். ஓகேவா? 4/13. ஏக்யூவோட வேல்யூ நம்ம இனிஷியலாக என்னென்னு எடுத்தோம், எக்ஸு. ஏக்யூக்கு பதிலாக எக்ஸு, டினாமினேட்டில் 20.4 மைனஸ் எக்ஸ். கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4 டைம்ஸ் 20.4 மைனஸ் எக்ஸ், 13 டைம்ஸ் எக்ஸு 13xன்னு எழுதியாச்சு. அடுத்து 4 எடுத்து 2 டேர்மோடைய மல்டிப்ளை பண்ணலாம். 4 இன்ட்டு 20.4 81.6. 4 இன்ட்டு எக்ஸ் 4x ஈக்குவல் டு 13x. ஓகேவா? 81.6 ஈக்குவல் டு 13x மைனஸ் 4x. ரைட் சைட் போனால் என்ன ஆகும், ப்ளஸ் 4x. ரைட்டா? அப்போ 81.6 ஈக்குவல் டு 17x. 17 லெஃப்ட் சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைடட் பை 17. 81.6 17ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 4.8 வரும். உங்களுக்கு சைட்ஸ் ஏசியோட வேல்யூ சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்க. அப்போது ஏக்யூவோட வேல்யூ என்ன தான், சென்டிமீட்டரில் எழுதணும். ஏக்யூவை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். லாஸ்ட்டில் ஏக்யூ ஈக்குவல் டு 4.8 சென்டிமீட்டர். ஏக்யூவோட வேல்யூ என்ன, 4.8 சென்டிமீட்டர். ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே.